நீங்கள் அல்கூர் ஜூ போகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் நீங்கள் டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணிவிட்டு போய்க்கோங்க. OUN அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ அதை அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். லைக் கத்தார் ஐடி நம்பர், அதுக்கப்புறம் நமக்கு மெட்ராஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபோன் நம்பர், ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் OTP கேட்கும். அதை அது மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நம்ம இந்த பார்க் செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை அடல்ட்ஸு எத்தனை சில்ட்ரன், அவங்களோட இயர், டேட் ஆஃப் பர்த் என்ன, அதெல்லாம் போட்டுட்டு நம்ம டிக்கெட் வந்து அப்படியே ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். இந்த ப்ரொசீஜர் இது கண்டிப்பாக மேண்டேட்ரி. போகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க வேண்டியதில்லை. ஏன்னா நேற்று அங்கே வந்திருந்தவங்க நிறைய பேத்துக்கு இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குன்னே தெரில. ஈவன் எனக்குமே என் ஃப்ரெண்ட் ஹேமா சொல்லியிருந்தா, 1 டே பிஃபோர் போயிருந்தங்காட்டிக்கு எனக்கு வந்து இந்த ப்ராசஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ போகும்போதே நாங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். நீங்கள் கத்தாரில் இருக்கீங்க, இன்னும் அல்கூர் ஜூ விசிட் பண்ணலாம், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. போகும்போதே பிக்னிக் மேட், இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல பிளேஸுங்க. போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். போகும்போதே எங்களுக்கு பயங்கர பசி. ஏன்னா 12:30 தான் வீட்டிலேருந்தே கிளம்பணும். அதனால் போகணுன்னே ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அனிமல்ஸ் எல்லாம் விசிட் பண்ணவே கிளம்பணும். நேற்று வந்து 5:30க்கு க்ளோஸ் பண்ணாங்க. சம்டைம்ஸ் 5K க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.